إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب زدني علما. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கீமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்துடன் அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து நிறைவான ஈமானுடன் அல்லாஹ்வுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற நிலையில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவாராக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் நான் பேசுகின்ற தலைப்பு என்னவென்றால் கல்வி, ஞானம். அரபியிலே இல்ம் என்று சொல்வார்கள், ஹிக்மா ஞானம் என்றும் சொல்லப்படும். கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், தலபுல் இல்ம் ஃபரீதா. கல்வியை தேடுவது, ஞானத்தை தேடுவது, அறிவை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். கல்வியை தேடுவது என்பது ஏதோ மார்க்கம் படிப்பதற்காக செல்லுகின்ற மக்களின் மீது மட்டும் கடமை அல்ல, மாறாக ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடுவது கடமை. அல்லாஹ்வை இறைவனாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராகவும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தலபுல் இல்ம் ஃபரீதா. கல்வியை தேடுவது என்பது கடமை. கடமை ஃபரீதா, ஃபரத். எப்படி தொழுகை எப்படி ஃபரதோ அதே போன்று ஃபரீதா, கல்வியை தேடுவதும் கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்தினால் நமக்கு புரிய வரும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் ஃபரத். ஆனால் அல்லாஹ் தஆலா முதலில் இறக்கிய வஹ்யே என்ன?
இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா என்ற குகையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்தில் இறங்கினார்கள். இறங்கி என்ன சொன்னார்கள்? முதல் வகை தொழுங்கள் என்றோ, நோன்பு வையுங்கள் என்றோ, ஜக்காத்து கொடுங்கள் என்றோ, ஹஜ்ஜி செய்யுங்கள் என்றோ சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? முதலில் இறக்கப்பட்ட வகையே சூரத்துல் அலக் கூடிய 5 வசனங்கள் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 வசனங்களை தான் முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய ஆரம்பமாகவே கூறிவிட்டு சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாநபி காரி என்றார்கள். எனக்கு ஓத தெரியாது, படிக்க தெரியாது என்று சொன்ன அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் ஓதிதான் ஆக வேண்டும் என்றார்கள். நீங்கள் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு ஓத தெரியாது, படிக்க தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, எழுதவோ படிக்கவோ பெருமானாருக்கு தெரியாது. ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்ட அந்த நேரத்தில் கூட ஹுதைபியாவின் உடன்படிக்கை அந்த நேரத்திலே குறைஷிகள் என்ன சொன்னார்கள்? ஆட்சேபனை செய்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் போட்டிருக்கீங்க, முஹம்மது பின் அப்துல்லாஹ்னு போடுங்க, அந்த ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை அடிங்கிறது குறைஷிகள் சொன்னாங்க. சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் அலிங்க அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை அடிங்கட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் அழிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அழிக்க முடியாது, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தானே. இந்த குறைஷிகள் சொன்னாங்க சொல்லி நம்ம எதுக்கு கேட்கணும்? இவங்க சொல்றாங்க நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வின் ரசூலே நான் அழிக்க மாட்டேன் அப்படின்றான். நான் அழிக்க மாட்டேன்ட்டான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் மீது அவ்வளவு பாசம். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், ஆனா இதை நான் கேட்க மாட்டேன் அல்லாஹ்வின் ரசூலே அப்படின்ட்டாங்க. கேட்க மாட்டேன். ஜிஹாதுக்கு போய் உயிரை மாய்த்து விட என்று சொன்னாலும் நான் செய்வேன், ஆனால் இதை நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்ட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சரி அதை எங்க எழுதி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அத எங்க எழுதியிருக்க அந்த லைன் எங்க வரி எங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை தான், பிரச்சனை வேண்டாப்பா, அதை நானே அழிக்கிறது. ரசூல் என்ன செய்யறாங்க? அதை அழிக்கிறாங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உம்மி நபி, எழுதவோ படிக்கவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆயத்தை சொல்லும்போது மாநபி காரி, நான் ஓதக்கூடியவனாக இல்லையே என்று அந்த சொன்ன நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை நபியே நீங்கள் ஓதிதான் ஆக வேண்டும் என்றார்கள். அந்த ஆரம்ப வகைகளிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு வரிசையாக குழுக்குள்ளாலும் இறக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆக தீனை படிப்பது, தீனை தேடுவது என்பது, கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட்டோம் தோழரை. ஆரம்ப வகையை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த ஒரு இறைவனின் பெயரால் குர்ஆனை நீங்கள் படிப்பீராக, அறிந்து கொள்வீராக, தெரிந்து கொள்வீராக என்றுதான் அல்லாஹ் தஆலா வகையை அனுப்புகிறார். ஆனால் அந்த குர்ஆனை படிக்கின்ற விஷயத்திலே, தீனை தெரிகின்ற விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு கல்வியை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். எல்லா விஷயத்தையும் தெரிகிறோம், எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுறோம். அரசியல் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தெரியலங்க, பத்திரிகை எல்லாம் விட்டு வராசுறோம். ஆனால் குர்ஆனை படிக்கின்ற விஷயத்திலே நான் எப்படி இருக்கிறேன்? ஆட்சி பத்தி பேசுறோம், அதிகாரத்தை பத்தி பேசுறோம், காலையிலே பேசுவோம். டீ கடையில போய் உட்கார்ந்தா இல்லதான் அது டீ முடிஞ்சு எல்லாம் பார்த்துட்டு டீ கடைக்காரருக்கு எப்பதான் எடிச்சு போவாங்க நினைக்கிற அளவுக்கு எல்லா நடந்து காலையில நைட்டு நடந்தது வர எல்லாமே பேசுகின்றவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே ஒரு தீனை கற்றுக்கொள்கின்ற ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டால் வர்றதுக்கு மனசு இல்லை, தீனை 4 பேருக்கு எடுத்து சொல்வதற்கு மனம் இல்லை. அருமையானவர்களே, முதலில் நம்மை படைத்த இறைவனை இந்த அளவுக்கு நாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஅலம், நபியே அறிந்து கொள்ளுங்கள்,
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ்வை தெரியாதா? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானாரை அல்லாஹ் அழைக்கிறான். நபியே தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் தெரிஞ்சுக்கிறது அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் தான் இறைவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தான் இறைவன் என்று தெரியும். ஏற்றுக்கொண்டு மக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌனை வணங்காதீர்கள், ஃபிரௌனை படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள், என் பக்கம் பாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தூர் சீனா என்கிற மலையில நின்றுகிறாங்க ஈஜிப்துல. அல்லாஹ் மூசா நபியை கூப்பிடுறான். யா மூசா, மூசாவை என்று அழைத்து இன்னனே அல்லாஹ், நான் தான் இறைவன். மூசாவுக்கு அல்லாஹ் தான் இறைவன் என்று தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? நினைவுபடுத்துகிறான். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅபுத்னி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்று நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னுடைய அடிமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த தௌஹீதுடைய வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமா தௌஹீதுடைய வாசகத்துடைய ஞானம் இந்த அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு இந்த அழகிய திருநாமங்கள். எத்தனை பேர் இந்த திருநாமங்களை மனனம் செஞ்சு வச்சிருக்கிற இருந்து பாருங்க. இந்த வாழ்க்கையில் ஒரு முறையாவது அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்கின்ற அல்லாஹ்வின் திருநாமங்கள் 99 பெயர்களுடைய அர்த்தத்தை படித்ததுண்டா யோசித்து பாருங்கள். பொழுதன்னைக்கு பேஸ்புக்க பாக்குறோம், பொழுதன்னைக்கு வாட்ஸ்அப் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஓபன் பண்ணி பாக்குறோம். வீட்டுல குரானுக்கு தொடர்ந்து பார்க்கிற பழக்கம் இடத்துல இருக்கிறதா யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்ப எத்தனை டைம் திறந்து பார்க்கிறோம், கணக்கே கிடையாது. பேஸ்புக் எத்தனை திறந்து பார்க்கிறோம், யூடியூப் எத்தனை திறந்து பார்க்கிறோம், டெலிகிராம் எத்தனை ஓபன் பண்றோம், இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றோம். அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் குர்ஆனை திறந்தாலும் அட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அல்லாஹ்வுடைய பெயர்களை படித்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமையை தெரிந்திருக்கின்றேனா? யோசிச்சு பாருங்க. அஸ்மாஉல் ஹுஸ்னா இல்லையா, குர்ஆன்ல வருதா இல்லையா? ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். இதோட அர்த்தம் என்ன படிச்சிருக்கிறோமா? எனக்கு ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை என்ன தெரிந்து வைத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமையை தெரியாதனால்தான் தர்கால கூட்டத்தை பார்க்கிறோம். தர்கால கூட்டம். இடையில சென்னை போயிருந்தேன். சென்னையில பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. சென்னை போயிருக்கும் போது ட்ரிப்ளிகேன்னு சொல்லி ஒரு பள்ளி இருக்கும் இல்லையா, தமிழ்ல திருவல்லிக்கேணின்னு சொல்லுவாங்க. வெறும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல். இப்ப நல்ல பராமரிப்பு நடந்திருக்கு. அந்த பள்ளியில போய் தொழுது போற ஜமாத் முடிஞ்சிருச்சு. வெளியே ஜமாத் முடிஞ்சு அப்படின்னு பாக்குற பள்ளிய, பிரம்மாண்டமான பள்ளி. ஜமாத் முடிஞ்சிருச்சு. 2 சைடு தர்கா, உள்ள போன 2 சைடு தர்கா இருக்குது. பார்த்தா அந்த தொழுவு முடிச்சு போற அந்த நூற்றுக்கணக்கான மக்கள் தொழுவு முடிச்சுன்னு எங்க போறாங்கன்னா தர்காக்கு போறாங்க. தொழுவு முடிச்ச உடனேயே தர்காக்கு போறாங்க. ஒரு 50 பேர் இப்படி போறாங்க, 2 சைடு தர்கா. ஒரு 50 மக்கள் இப்படி போறாங்க, 50 மக்கள் அப்படி போறாங்க. நம்ம எட்டி பாக்குற எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த 50 மக்கள் தர்கால போய் நின்று இங்க தொழும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே நேரம் தர்காக்கு போயிட்டு அங்க போய் நின்று துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், இந்த ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா தர்கால போய் கை தூக்கி நிற்பாங்களா? என்ற இந்த ஒரு வார்த்தைக்கு, இந்த ஒரு வசனத்திற்கு அர்த்தம் மட்டும் தெரிந்திருந்தது என்றால் அங்கே தர்கால போய் கை தூக்கி நிற்பாங்களா? தெரியறதில்லை. நம்மள்கிட்ட கொஞ்சம் சுய பரிசோதனை எடுத்து பாருங்கள். ஃபாத்திஹா சூராவுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு தொழுகையிலும் ஃபாத்திஹா சூரா ஓதணுமா இல்லையா? ஃபாத்திஹா சூரா இல்லை என்றால் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. ஜனாஸா தொழுகையில் அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திஹா சூராவை கடமையாக்கினார்கள். ஃபாத்திஹா சூரா ஓதாமல் எந்த தொழுகையும் இல்லை. ஃபாத்திஹா சூராவை பரது தொழுகையில் ஓத மறந்து விட்டோம் என்றால் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படாது. பரது தொழுகையில் அவ்வளவு கடமை ஃபாத்திஹா சூரா.
இந்த பாத்தியா சூறாவுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. பாத்தியா சூறால பக்ரா சூறாவுக்கு பெரிய சூறாவா இல்லையா? சின்ன சூறாதான். இந்த சூறாவுடைய அர்த்தத்தை நம்ம வாழ்க்கையில படிச்சிருக்கிறோமா? வாழ்க்கை 50 வருஷம் வாழ்ந்தாச்சு, 30 வருஷம் வாழ்ந்தாச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சு, போனஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் மௌத்தாயிட்டாங்க, அதுதானே? எத்தனையோ பேர் துனியாவை வந்து போயாச்சு. டெய்லி மரண செய்தி குரூப்பை பார்க்கும்போது ஆச்சரியத்துலதான் பாக்குறோம். இவரு மௌத்தாயிட்டாரா, இவரு மௌத்தாயிட்டாரா, உடனே போய் பாக்குறமே ஜனாசாத, அதுதானே? நேற்று நல்லா இருந்தவர் இன்னைக்கு இல்ல. அது முந்த நேற்று ஒருத்தர் மௌத்து, முந்த நேற்று காலையில ஒருத்தர் மௌத்து, முந்த நேற்று அவர் நைட்டு, அந்த இரவு நைட்டு குரான் எல்லாம் ஓதி துவா செஞ்சுட்டு போனவரை காலையில இணைக்கல. துவா எல்லாம் செஞ்சுட்டு குரான் எல்லாம் ஓதி படுத்திருக்கிறாரு. காலையில இணைக்கல. குடும்பக்காரர்கள் கூப்பிட்டுப்பட்டிருக்கு. ஆளு இரவு நைட்டே மௌத்தா இருக்கிறாரு. துன்யாவுதான். போன வாரம் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதுக்கு பிறகு விசாரிக்கிற எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாருன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்த குரூப்ல செய்தி வருது, அவரு மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொல்லி. சரி, அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். நீங்கள் காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள், மாலையை எதிர்பார்க்காதீர்கள், மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதீர்கள். அது உங்களுக்குரியது அல்ல. எப்போவாலும் மலக்குள் மௌத் வந்து உங்களை அழைத்து செல்லலாம், அவ்வளவுதான். இந்த தற்காலிகமான வாழ்க்கையில எதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிற நானு ஃபாத்தியா சூராவுடைய அர்த்தத்தை நான் படித்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில படித்திருந்தேன் என்றால் நான் ஏன் தர்காவிற்கு சென்று கையை தூக்குகிறேன்? தெரியறதில்லை. அது நான் தர்காவில் என்ன போய் பார்க்கிறேன், எவ்வளவு நேரம் துவா செய்யறாங்க தெரியுமா? என் மகன் எக்ஸாம் எழுத போயிருக்கான், பாபா நீங்க தான் அல்லாட பேசி அவனை பாஸ் பண்ண விடணும். என் மகனுக்கு வந்து விசா கிடைக்காம இருக்கு, நீங்க தான் பாபா அல்லாட பேசி எப்படியா வாங்கி கொடுக்கணும். தர்காவில் அவ்வளவு நேரம், இங்க 10 நிமிஷம் தொழில் முடிச்சு அங்க போய் 1/2 மணி நேரம் துவா செஞ்சுட்டு இருக்கலாம். அதுங்களா அர்த்தம் தெரிந்தால் அல்லாஹ் உன்னை மட்டுமே வணங்குகிறேன், உன்னிடத்தில் மட்டுமே துவா செய்கிறேன் என்ற அந்த ஈவா இருந்துரும். ஆக பாத்தியா சூராவுக்கு அர்த்தம் தெரியாததன் காரணத்தால் தான் மக்கள் இந்த ஷிர்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தீனை தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் சோழனிடத்திலே இல்லாமல் போனது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சாதி தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத் வரை அவங்க கல்யாணமே பண்ணல. ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத் வரை அவங்க என்ன செய்யல? கல்யாணமே பண்ணல, கல்யாணமே பண்ணல. பருவ வயது அடைந்தால் எல்லாத்துக்கும் ஆசை வரும் இல்லையா? காலேஜ் முடிச்ச உடனே அவன் சம்பாதிக்க போறது எதுக்கு? ஃபர்ஸ்ட் எதுக்குதான்? ஃபர்ஸ்ட் போன் வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், அடுத்தது என்னதா? அம்மாக்கு நகை வாங்கி கொடுக்கணும்டா. பட்டுச்சா ஆசை, இப்படியே செட்டில் ஆகணும்டா, இப்படியே நல்லா மேரேஜ் பண்றோம். பொதுவா இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் சம்பாதிக்க போறது ஃபர்ஸ்ட் ஒரு நோக்கமே என்னதா? ஃபர்ஸ்ட் நோக்கமே என்னதா? நல்லா மேரேஜ் பண்ணணும்டா. தெரியல சோழரை வாழ்வும் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணல. ஏன் பண்ணல தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகுதான் கல்யாணம் பண்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அபூ ஹுரைரா இன்னும் திடீர்னு கல்யாண செய்தி சொல்றீங்களே, பெருமானாருடைய ஹயாத் வரை நீங்க கல்யாணமே பண்ணலையே, திடீர்னு கல்யாணம் பண்றீங்க, ஏதோ நிச்சயமா ஏன் இத்தனை நாள் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய ஹதீஸை அறிவிப்பு செய்வதில் நான் தான் முதலாவதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஹதீஸை மனனம் செய்து மக்களுக்கு அறிவிப்பு செய்வதில் நான் தான் முதலாவதாக இருக்க வேண்டும். ஆகவே எனக்கா நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கூறினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துவா செய்தார்கள். அப்ப இந்த துவா கபூல் ஆகணும் அப்படின்னா நான் யாரு கூடயே தான் இருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே இருந்தாதான் ஹதீஸுகள் எல்லாம் நான் என்ன செய்ய முடியும்? மனப்பாடம் செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் வந்து கொஞ்சம் நான் தள்ளி போயிட்டா கூட ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் எனக்கு கிடைக்காது. அதனால என்ன செய்யல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத் வரை நான் திருமணமே செய்யவில்லை என்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். அதற்கு பிறகுதான் திருமணம் செய்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு அவங்க பேரு சொல்றோமா இல்லையா? அபூ ஹுரைராங்கிற பேரு சொல்றோமா இல்லையா? அப்படியான சகோதரர்களே, அவருடைய ஹாஜத் எந்த அளவுக்கு ஹதீஸை அறிவிப்பு செய்வது மனனம் செய்வதற்காகவே தன்னுடைய இளமையை கழித்தார்கள். கழித்ததற்கு பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தை வெளியே நண்பர்கள் தோழிகள் கூட விளையாடிட்டு இருக்குது. தோழிகள் கேட்கிறாங்க, நாங்கெல்லாம் தங்க நகை போட்டிருக்கிறோம்,
உன்கிட்ட இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே நேரா அந்த புள்ள வந்து அத்தாடு சொல்லுது, அத்தா தோழிகள் எல்லாம் தங்க நகை வச்சிருக்கிறாங்க, என்கிட்ட மட்டும் இல்லையே அப்படி சொன்னவதான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு தங்க நகை வாங்கி கொடுத்து அதற்கு நீ ஜக்காத்து கொடுக்காமல் இருந்து நீ நரகத்துக்கு போவதை நான் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு நான் தங்கம் வாங்கி கொடுத்து அதை நீ கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுக்காமல் நீ நரகம் போவதை நான் விரும்பவில்லை, ஆகவே தான் உனக்கு நான் அதை வாங்கி தரவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்களே எந்த அளவுக்கு கல்வியை தேடினார்கள், எந்த அளவுக்கு கல்வி ஹதீஸை மனனம் செய்வதில் எந்த அளவுக்கு ஆர்வம். நம்ம ஒரு ஃபாத்திஹா சூரா படிக்க கூட நமக்கு மனசு இல்லை. எத்தனை பேருக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவுடைய அர்த்தம் தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு அல்லாஹ்வுக்கு வளர்ப்பாளினாலே பெரிய பெரிய சூரா தெரிஞ்சாலும் தனியா தொழும்பு எந்த சூறா தான் ஓதுறோம். குல் ஹுவல்லாஹு அஹத் எனக்கு சீக்கிரம் தொழும்பு முடிக்கிற நண்பை வெயிட் பண்ணி போய் பாக்குறதுக்காக. எத்தனை பேருக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவுடைய அர்த்தம் தெரியும்? யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு. குரான் இல்லாமையா இருக்குது, வீட்டுல குரான் இருக்கு, எல்லாருக்கும் குரான் இருக்குல்ல, போன்லயே குரான் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோமே. குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஒரு சஹாபி நேசித்து புரிந்து வந்தார்கள். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இன்ன ஹுப்பஹா தகலக்கல் ஜன்னah, இந்த சூராவை நீ நேசிப்பதன் மூலமாக நீ சொர்க்கத்துக்கு போயிடுவாய் அப்படின்றாங்க. சொர்க்கத்துக்கு போயிடுவாய். எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம், அன்றாட ஓதுற துவாக்கள் நமக்கு தெரியுமா? கரெக்டா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆலிமா அறிஞ்சு ஒரு இமாம தொடர்பு கொண்டு நான் ஓதுற ஃபாத்திஹா சூரால ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி காமிச்சிருக்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். ஃபாத்திஹா சூரா நான் ஓதுறேன் இமாம், ஒரு துணை சூரா நான் ஓதுறேன், நான் தொழுகிற ஓதுற திக்ர் துவாக்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன், அதுல ஏதோ மிஸ்டேக் இருந்தா கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, ஏதோ ஒரு இமாம் நம்ம கேட்டிருப்போமா? சரி பண்ணி இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்படிதான் அல்லாஹ் அக்பர்ல இருந்து சலாம் வர எல்லாம் அரபு வார்த்தை தான். சொல்ல அந்த சிந்தனையே நம்மகிட்ட கிடையாது. நம்ம சிந்தனை ஃபுல்லா எதுல இருக்கு அப்படின்னா, காசு சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இது துன்யாவுடைய தேவைதான், மாற்ற கருத்து நான் சொல்லவில்லை. ஆனால் தீனை தெரியாமல் எப்படி சொர்க்கத்திற்கு நாம் செல்ல முடியும்? தீனை படிக்காமல் அமல் செய்யாமல் எப்படி நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? எத்தனை பேருக்கு குரான் ஓத தெரியும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ரமதான் வந்தா நமக்கு ஆசை வருது இல்லையா? ஒவ்வொரு ரமதான்லயும் குரான் பேசும்போது நமக்கு என்ன ஆசை வரும்? எப்படியாவது இந்த ரமதான்ல குரான் ஓதி முடிச்சிடணும், எப்படியாவது ஓதிடணும். அந்த ஆசையை நிறைவேற்றி விட்டோமா? வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை வந்தால் நிறைவேற்றுகின்றோம் இல்லையா? இடம் வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் நிறைவேற்றுகின்றோம். ஒரு போன் வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் அந்த ஆசையை நிறைவேற்றுகின்றோம். ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெரியாது. நான் என்னங்க முஸ்லீம். சமீபத்தில் கோயம்புத்தூர் நாகர்கோயில் ட்ரெயின் பயணம். எனக்கு முன்னாடி ஒரு ஐயர் உட்கார்ந்து இருக்கிறார், வயசானவர். என் கையில குரான் இருக்கு, ஜிப்பு குரான். ரொம்ப நேரம் ஓடிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஐயர் பாக்குறாரு, நாமும் போட்டிருக்கிறாரு நெத்தியில. என்ன பார்த்து என்னமா கேட்டாரு, தம்பி இது என்னப்பா ரொம்ப நேரம் இந்த புக்கு வந்து படிச்சுட்டு இருக்கீங்களே, இது என்ன புக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இதாங்க குரானு அப்படின்னு சொன்னப்ப, இதான் குரானா, நான் தொடலாமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். தாராளமா தொடுங்க. அல்லாஹ் வந்து குரான் வந்து உலக மக்களுக்கு தான் அனுப்பி இருக்கிறான், முஸ்லிமுக்கு மட்டும் கிடையாது, யார் வேணாலும் வந்து ஓதலாம். அவர் எப்படி ஆச்சரியமா பாக்குறாரு, இதுதான் குரானா? என் வாழ்க்கையில ரொம்ப நாள் ஆசையில இதை பார்க்கணுங்கிற ஆசையும் ஒண்ணு. ஐயர் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும். நாம போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு எனக்கு நேரா. சரியா? அவர் சொல்றாரு, வாழ்க்கையில பல ஆசைகளை இதுவும் ஒண்ணு, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சொல்றாரு. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, என்னோட அட்ரஸ் அனுப்பி தர்றேன், இதே மாதிரி தமிழ் செய்து தமிழ்ல வர்ற மாதிரி எனக்கு ஒரு குரான் அனுப்பிச்சு கொடுங்க, நான் படிக்கணும் ஆசைப்படுறேன். யாரு? ஒரு ஐயர். ஐயருடைய குவாலிட்டி என்ன நமக்கு தெரியும். யார்ட்டி பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் தெரியாதவங்க தண்ணி கேட்டா கூட என்ன செய்வாங்க, யூசுத்ரோ தான் கொடுப்பாங்க. இப்படி பல சடங்குகளை பார்க்கக்கூடியவங்க இது சொல்றாங்க, என் வாழ்க்கையில் ஆசையில ஒண்ணு இது குரானை படிக்கணும்னு சொல்லி அட்ரஸ் தர்ற, இந்த குரானை அனுப்பி வைங்க சொல்லி ஆசைப்படுகிறார். நம்மளும் சொல்ற பரம்பரை முஸ்லீம் நானு. எங்க தாத்தா எந்த ஏரியா தெரியுமா, யாரு தெரியுமா, எங்க குடும்ப பேர் என்ன தெரியுமா, இந்த குடும்ப பேர் வச்சு சொல்றது போக முடியுமா? சில பேர் பேச ஆரம்பிச்சா அப்படி எங்க தாத்தா எங்க பெரியதா தெரியுமா, மாமியார் தெரியும், மாமியார் தெரியுமா, செய்வாங்க. அப்படியே அவங்க ஃபேமிலிக்கு அப்படியே ஜாயின் கோயம்புத்தூருக்குள்ள ஜாயின் ஆயிடும்.
கருத்துல ஒரு சைட்ல நமக்கு சொந்தக்காரா இருப்பாரு அவரவோ கருத்து ஒரு சைட்ல நமக்கு ஒரு சொந்தக்காரா ஆகி சொல்வீங்க நம்மளும் சொந்த தாம்பாய் அப்படின்ட்டுருவாரு. இந்த குடும்ப பெயரை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? எங்க தாத்தா யாருன்னு காமிச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? எங்க மம்மானியோட அத்தா யாருன்னு காமிச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா பாத்திமா பின்த் முஹம்மத் இத்தகில்லாஹ ஹைதுமா குந்தி. என் மகள் பாத்திமாவே, உங்களை நீங்களும் சொர்க்கத்திற்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களும் சொர்க்கத்திற்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே வந்து கொண்டு என்னுடைய தந்தை அல்லாஹ்வின் தூதரை என்ற எண்ணத்திலே மறுமையிலே நீங்கள் வந்து நிற்க வேண்டாம் என்றார்கள். எங்க அத்தா அல்லாஹ்வுடைய ரசூல் தானே, எனக்கு பரிந்துரை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அங்க வந்துடாதீங்க, ஈமான கொண்டு தக்குவாவை கொண்டு உங்களை நீங்க அதை தயார்படுத்திடுவாங்க அப்படின்னா. சோழரை யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு குர்ஆனை நான் ஓதி பழகி விட்டேனா? உலகத்துல நம்ம படிக்கக்கூடிய PhD, MPhil எல்லாம் துனியாவுக்கு அவசியம் தான். எல்லாம் துனியாவுக்கு பெரிய பெரிய பட்டதாரிகளை உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம துனியால MPhil, PhD, MCom, BL எல்லாம் படிக்கிற அவசியம், துனியாவுடைய அவசியம். நான் மாற்றுக்கிறது சொல்லவில்லை. ஆனால் இந்த எந்த கல்வியுமே மறுமைக்கு வராது. வருமா? மறுமைக்கு வராது. PhD படிச்சனால மறுமைக்கு எதாவது சிறப்பு இருக்கா? MPhil படிச்சனால மறுமைக்கு எதாவது சிறப்பு இருக்கா? துனியால அவசியம். பல பட்டதாரிகளை உருவாக்கலாம், பல காலேஜ் உருவாக்கலாம், பல ஸ்கூலை உருவாக்கலாம், பல மாணவர்களை தயார் பண்ணலாம். துனியாவுடைய தேவை. உலகத்துடைய எந்த கல்வியும் மறுமைக்கு நமக்கு வராது, குர்ஆனை தவிர. குர்ஆனை தவிர. அதுக்கெல்லாம் துனியா கல்விக்கு எதிராக பேசல, அதெல்லாம் செய்வோம், படிக்கிறோம், மாற்றக்கத்தில். ஒரு பிள்ளைகளை படிக்க வைங்க, PhD படிக்க வைங்க, MPhil படிக்க வைங்க. அவர் கலெக்டர் ஆகட்டும், கமிஷனர் ஆகட்டும், மாற்றக்கத்தில் ஆகணும் ஆகணும். அதே நேரம் குர்ஆனையும் படிக்க வையுங்கள். உலக கல்வி முக்கியமா, தீன் கல்வி முக்கியமா? முதலில் தீன் கல்விதான் முக்கியம். ஹலால் ஹராமை அவன் படிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸை படித்தால் அந்த அடிப்படையில் வாழ்ந்து மறுமையை வெற்றி அடைய முடியும். உலகத்துடைய எந்த கல்வியும் வராது மறுமைக்கு, குர்ஆனை தவிர. யாரு குர்ஆனை எடுத்து ஓதினார்களோ உலகத்திலே, நீங்க நம்ம வரும்போது பார்த்து சில சோழர்கள் கையில குர்ஆன் வச்சு ஓதிக்குதான், சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களும் 1008 வேலை இருக்கும், நேரமா வந்து என்ன செய்யறாங்க, குர்ஆன் தொடர்ந்து ஓதிட்டு இருக்கிறாங்க. சோழனை நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இடத்தில் குர்ஆன் யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. நாளை மறுமையிலே குர்ஆன் வரும். யாரெல்லாம் துனியாவிலே குர்ஆனை எடுத்து ஓதினார்களோ அந்த குர்ஆன் மறுமையில் அந்த அடியாரிடத்திலே வரும். வந்து அல்லாஹ்வை பார்த்து சொல்லும், அல்லாஹ்வே, இந்த அடியார் உலகத்திலே வாழும் பொழுது என்னை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தார். இந்த அடியார் உலகத்திலே வாழும் பொழுது என்னை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. எவ்வளவு பெரிய விஷயம் சகோதரர்களே. மறுமையில நம்முடைய வாய்க்கு சீல் வைக்கப்பட்டிருக்கும். மறுமையில அல்லாஹ் வாயில பொய் சொல்லுது, அதனால அல்லாஹ் வாய்க்கு சீல் வச்சிருவான், முத்திர குத்திடுவான். குர்ஆன் ஆயத்துல யாசீன்ல வருது, அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். மறுமையில அல்லாஹ் தஆலா வாய்க்கு சீல் வைத்து விடுவான். நம்முடைய கரங்களும் காலும் தான் பேசும் மறுமையில. அந்த நேரத்தில் குர்ஆன் வந்து சொல்லுது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் வந்து சொல்லுது, அல்லாஹ்வே, உலகத்தில் இந்த அடியார் வாழும் பொழுது என்னை எடுத்து ஓதினார், ஆகவே அவருடைய பாவத்தை நீ மன்னிச்சிடு. எவ்வளவு பெரிய விஷயம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரண விஷயமா? நம்முடைய பங்களா வருமா மறுமைக்கு? நம்முடைய காசு பணங்கள் வருமா? நம்முடைய வாகனங்கள் வருமா? செல்போன் வருமா? ஏன் உலகத்துடைய கல்வியே வருமா? வருமா? சொல்லுங்க பாப்போம். குர்ஆன் வந்து சொல்கிறது, அல்லாஹ்வே உன்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. எந்த அளவுக்கு தெரியுங்களா? அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வாதாடி கொண்டே இருக்கிறது, இவரை மன்னிப்பாயாக, இவரை மன்னிப்பாயாக, இவரை மன்னிப்பாயாக. குர்ஆன், அந்த குர்ஆன் ஓத தெரியாம நம்ம இருக்கிறோமே, நான் என்ன முஸ்லீம்? ஒரு அஜத்தை அணுகுங்க, குர்ஆன் ஓத தெரிந்தவங்க கேளுங்க. வீட்டுல அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மக்கள் எல்லாத்துக்கும் குர்ஆன் ஓத தெரியுது, மாஷா அல்லாஹ். நீங்க பழைய காலம் மாதிரில கிடையாது. நீங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் ஹாஃபில் இருக்கிறாங்க, பாக்குறோமா இல்லையா? ஒவ்வொரு வீட்டுல ஹாஃபில் ஆலிம்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். சில பெற்றோர்கள் அங்கங்க போய் படிக்க வச்சு நீங்க ஹாஃபில் ஆலிமாக்கி வச்சிருக்கிறாங்க. இதே முஹல்லா, குறிச்சிக்குடி முஹல்லால தௌஹீத் மாணவர்கள் எத்தனை பேர் ஹாஃபில் ஆலிம் இருந்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி? யோசிக்கணும்.
இன்னைக்கு சொல்லலாம் இந்த பையன் இருக்கிறான் மாஷா அல்லாஹ், அந்த பையன் இருக்கிறான். ஒரு காலத்துல ஒரு இமாம் இல்லாட்டி பசப்புல உட்கார்ந்து தெரிச்சு பின்னாடி ஓடிடுவான். ஐயோ இமாம் வரலையா, என்கிட்ட ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருங்க சரியா, நீங்க வராட்டி நம்ம பெரிய தாடி வச்சிருக்கோம் சொல்லி நம்மள தள்ளி விட்டுற போறாங்க சரியா. கடைசியில பஜர் தொழுகை லவர் தொழுகை ஆயிடும், பஜர் தொழுகை லவர் தொழுகை ஆயிடும். ஒருத்தர் சொல்றாங்க இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு இமாம் வரவில்லை என்றால் அந்த சபையில ஒரு 50 பேர் நிக்கிறாங்க, 2 பேர் ஹாஃபிஸ் இருக்கிறாங்க, புரிஞ்சு கொடுக்கல மாஷா அல்லாஹ் சரிதானே, குர்ஆனை படிச்சிருக்கிறாங்க. சோழரை ஏன் நம்ம ஒரு அலிஃப் கிதாபு வாங்கி அம்மாட்ட கேட்டு ஏன் நம்ம படிக்க கூடாது? ஒரு அலிஃப் கிதாபு வாங்கி என்னுடைய மனைவிடத்திலே ஏன் நான் படிக்க கூடாது? என்னுடைய மகனிடத்திலே குர்ஆனை ஓதி மதரசாவிலே பரிசு வாங்குகிறேன், என்னுடைய மகனிடத்திலே ஒரு அலிஃப் கிதாபை கொண்டு போய் மகனை அலிஃபாத்தை சொல்லுற அத்த குர்ஆன் ஓதி பழகணும் ஏன் கேட்க மாட்டீங்களோ? இதே போன்ல ஒரு பேர் என்ன மாநிலத்தை கேட்கிறோமா இல்லையா? ஏன் பேஸ்புக் ஒர்க் ஆக மாட்டேங்குது பாரு, வாட்ஸ்அப் ஒர்க் ஆக மாட்டேங்குது, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுனால அத்தனை ஹார்ட்டே இந்த மாதிரி இருக்குது இதை பாரு சொல்றோமா இல்லையா? வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாததுனால அத்தாவுடைய ஹார்ட்டே இந்த மாதிரி இருக்கு, இன்னார் ஒரு பாரு, அதெல்லாம் கேட்கிற நம்ம இது அழைப்பு சொல்லிக் கொடு இல்ல. ஒரு கபர்ஸ்தான் நிர்வாகி இங்க உட்கார்ந்து இருக்கிறார், பள்ளிவாசல கபர்ஸ்தான் தொழுகைக்கு இமாம கூப்பிடுறார், தொழுகைக்கு யாரா தெரிஞ்சவங்க இவருடைய மக்கள் யாரா இருக்காங்களா, எத்தனை பேர் முன் போனோம், பேசாம இருக்கிறோம் ஒண்ணுமே தெரியாது, எப்பதான் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சில பேர் வருவாங்க, நான் ஜனாதா தொழு வைக்கிறேன், நான் ஜனாதா தொழு வைப்பேன், அம்மா மோத்தாயிட்டாங்க, நான் தொழு வைக்கிறேன் அப்படிங்களா, ஃபர்ஸ்ட் தக்பீர்ல என்ன போய் வருவீங்க சொல்லி கொடுங்கிற. எப்போ ஜனாதா வந்து பள்ளிவாசல வச்சாச்சு, மகன் கேட்கிறாரு சொல்லி கொடுங்கிறார், அதனால தொழுவை கூட போக பின்னாடி என்னண்ணே இது சொல்லிக் கொடுக்குற நேரமா, இதுல சொல்லிக் கொடுக்குற நேரமா, ஹோட்டல்ல போய் இன்னும் சாப்பாடு இருக்குன்னு கேட்கிற மாதிரி ஆச்சு. நான் சொன்னேன் 2வது தக்பீர்ல என்ன போய் வந்துருவீங்க சொல்லிக் கொடுங்க, 3வது சொல்லிக் கொடுங்க பின்னாடி போக தொழுவை கூடாது, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறான், அந்த மக்கள் எப்படி இருந்திருக்கணும் எல்லாம் படிச்சு தெரிஞ்சிருந்தா அதுதானே தாராளமா அவங்க தொழுவிக்கலாம், அனுமதி தாராளமா தொழுவிக்கலாம், அனுமதி இருக்குது. இங்க ஒண்ணும் தெரியாம இப்ப சொல்லி மைண்ட்ல ஏறுமா, அங்கேயே அம்மா போன கவலையில நம்ம இருப்போம், மைண்ட்ல ஏறாது. அப்படி ஒரு பள்ளியில ஒருத்தர் வந்துட்டு நான் ஜனாதா தொழுவிக்கிறேன்னு வந்தார், அப்ப நம்ம சொன்னோம் எல்லாம் எல்லாம் தெரியும், எல்லாம் 100% அப்படின்றாரு. சரி அல்லாஹ் அக்பர், பின்னாடி நான் தான் நின்றுக்கிறேன், அல்லாஹ் அக்பர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹ் அக்பர் அப்படின்றார். ஐயோ ஃபாத்திஹா சூரா ஓதலையே, அல்லாஹ்வே போச்சே அப்படி. சரி சர்வாத்தாவது ஓதுவோம், அல்லாஹ் ஸல்லி அலா சொல்றக்குள்ள அல்லாஹ் அக்பர் அப்படின்றார். அது ஃபாத்திஹாவும் இல்ல ஸலவாத்தும் இல்ல, சரி ஜனாஸா துவாவாவது ஓதுவோம்னு சொல்லி அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு அல்லாஹ் அக்பர் அப்படின்றார். அது அதுவும் இல்லையா அப்படின்ட்டு சரி அல்லாஹ் மஃபிர் லி ஹய்யினா அல்லாஹ் அக்பர் அப்படின்றார். 4வது தக்பீர் கேட்டப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு ஜனாஸா தொழு முடிஞ்சு. அப்ப நான் போய் சொன்னேன் இந்த ஜனாஸா தொழுகை அங்கீகரிக்கப்படாது, ஃபாத்திஹா சூரா கூட ஓதல அப்படின்னு சொல்றப்போ ஒருத்தர் சொல்லிட்டாரு டைம் ஆச்சு ஜனாஸாவை தூக்க அப்படின்ட்டார். என்ன குடும்பம், இந்த முஸ்லிம் குடும்பம் என்ன சொல்ற, டைம் ஆச்சு ஜனாஸாவை தூக்கு. பாய் ஜனாஸா தொழுகை அங்கீகரிக்கப்படாது பாய், சரியா தொழுகை வைக்கல பாய், டைம் ஆச்சு ஜனாஸா தூக்குமா, கபர்ஸ்தான்ல குழி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சமுதாயத்தை இப்படி இருக்குது. அதனாலதான் இமாம்கள் என்ன செய்யறோம்னா, யாரா வந்தா கேட்கிறோம் பரிசு தக்பீர்ல இது ஓதுவேன், 2வது விளையாட்டு கிடையாது, இது விளையாட்டு இல்லை, இது துவா, மௌத்தானவங்களுக்காக செய்யற துவா, சொல்லுவது போல் அவரு கபர் விசாலமாகணும். இது விளையாட்டு இல்ல, போல் விளையாட்டு இல்ல, இது துவா, மறுமை சொல்றக்கூடிய விஷயம், பாவம் மன்னிப்புடைய விஷயம், நரகத்துக்கு போகக்கூடாது. அவரு அது கேட்கிறோம் தொழுகை தெரியுமா, இன்னெல்லாம் ஓய்வீங்கன்னு சொல்லுங்க, அந்த நேரத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கல, பின்னாடி போய் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி பாருங்க. ஜனாதா தொழுகை கூட தொழுகைக்கு தெரியவதில்லை. எத்தனை பேருக்கு ஜனாதா தொழுகையில ஓதுற துவா எத்தனை பேருக்கு தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் மனசாட்சியோட ஜனாதா தொழுகையில என்னென்ன துவா ஓதுறோம் எத்தனை பேருக்கு தெரியும். எவ்வளவு நேரம் இருக்கு சோதனை, நமக்கு நேரம் எல்லாமே இருக்கும். 24 hours பிஸியான ஆளா, எவ்வளவு நேரம், ஞாயிற்றுக்கிழமையான எவ்வளவு நாள், சனிக்கிழமையான எவ்வளவு லீவு, எவ்வளவு கவர்மெண்ட் லீவு கிடைக்குது,
தெரியாத எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு நெருங்கி யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் தாயிஃப்ல அவங்க நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. யாரு? தாயிஃப்ங்கிற ஊர்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 60 வயசு பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு 10 வயசு தான். ரசூல் அவருடைய சின்னத்தாவுடைய பையன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் தாயிஃப்ல அவங்க நல்லடக்கம் செய்யப்படுறாங்க. தாயிஃபுக்கு போகும்போது அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு நம்ம மக்காக்கே வருவோம். இந்த சஹாபி ரசூலுல்லாஹுடைய மரணத்துடைய அந்த நேரம் இவர் சின்ன வயசு, அதனால தீனை பெருசா படிச்சுக்க முடியல. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய வீட்டுக்கு தேடி தேடி போவாங்க. அப்படி ஒரு சாமியுடைய வீட்டுக்கு போறாரு. போய் வீட்டுக்கு அந்த சாமி வீட்டுக்குள்ள போறாரு, இவருக்கு தெரியல. இவரு அந்த சாமி உள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போனவர் ஏதோ வேலையில இருப்பார், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி ரசூலுல்லாஹுடைய தம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வெளியிலேயே உட்கார்ந்து இருப்பார். அவர் வரட்டும் சொல்லி அந்த சாமி வெளியே வந்து பார்த்தா அவரோட ட்ரெஸ்ல எல்லாம் தூசியா இருக்கும், மூஞ்சில எல்லாம் தூசியா இருக்கும், தலைமுடியில எல்லாம் தூசியா இருக்கும். யாரு? ரசூலுல்லாஹுடைய தம்பி. அப்ப அந்த சாமி கேப்ப, நீங்க எப்ப வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் இப்படி தூசியா இருக்குது? ட்ரெஸ் எல்லாம் என்ன தூசி? அவர் சொல்லுவாரு, நான் ரொம்ப நேரம் ஆச்சு. கதவு தட்டி இருக்கலாமல்ல. சரி, என்ன விஷயத்துக்காக வந்தீங்க? எனக்கு ஒரு ஹதீஸ் தெரியறதுக்காக வந்தேன். எத்தனை ஹதீஸ்?